நமஸ்காரம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரமுனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குருர் பகவதோ தயைக சிந்தோகோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. இன்னைக்கு நாம 16வது பாசுரம் பார்க்க போறோம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானி, கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானி, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்நேர்தான் தூயோமாய் வந்தோம் துயிலிழப் பாடுவார் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா உன் நெய்ய நிலை கதவும் நீக்கேலோர் எம்பாவாய். திரு ஆயர்பாடியில் உள்ள ஆய்ப்பாடி பெண்கள் அனைவரும் கிருஷ்ணானுபவத்தை அடைய மார்கழி மாதத்தில் நோன்பு நோற்றனர். இதற்கு முந்தைய 10 பாசுரங்களில் கோபிகைகள் ஆயர்பாடியைச் சேர்ந்த பெண் பிள்ளைகளை எழுப்பிய ஆண்டாள் அவர்களுடன் நந்தகோபுருடைய இல்லத்திற்கு வந்து சேர்ந்தாள். பகவான் கிருஷ்ணன் இருக்கக்கூடிய அந்த திருமாளிகையில் கட்டுக்காவல் அதிகமாக இருக்கு. அங்கே வாயிலில் இருக்கும் முதல் நிலை 2ஆம் நிலை காவல் காப்போர்களை இறைஞ்சி அவர்களுடைய உயர்வை சொல்லி உள்ளே செல்ல அனுமதி கேட்கிறார்கள். நந்தகோபன் ஆய்ப்பாடி கோபாலர்களுக்கெல்லாம் நாயகன். அவருடைய திருமாளிகையில் கோவில் துவஜஸ்தம்பத்தை போல கொடிக்கம்பம், தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட வாயில், அதில் மணிக்கதவம் என்று அழகாக இருக்கிறது. இவற்றுக்கு காவலும் இருக்கிறது. இதற்கு முந்தைய சில பாசுரங்களைப் போலவே இந்த பாசுரத்திலும் பூர்வாச்சாரியர்கள் தம் உரைகளில் ஆண்டாளுடைய குழுவும் காவலாளிகளும் பேசுவதாக ஆச்சரியமாக அருளியிருக்கிறார்கள். ஆய்ப்பாடிகளில் கண்ணனை அடைய வேண்டும் என்ற ஆசையில் விடிந்ததும் விடியாத காலை பொழுதில் கிளம்பி வந்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் நாயகனாய் நின்ற நந்தகோபருடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே என்று காவலர்களை அழைத்து மணிக்கதவை திறந்து எங்களை உள்ளே செல்ல அனுமதியுங்கள் என்று கேட்கிறார்கள். சில கோயில்களில் கூட்டம் அதிகம் இருக்கும், கெடுபிடியும் அதிகம் இருக்கும். அதனால் சில சமயம் காவலர்கள் அங்கே போங்க இங்கே போங்க லைன்ல நில்லுங்க என்றெல்லாம் சொல்வார்கள். அவர்கள் தங்கள் கடமைகளைத்தான் செய்கிறார்கள். ஆனால் பகவானை தரிசனம் செய்ய வந்தவர்களுக்கு வருத்தமா இருக்கும். சில சமயம் ஏன் வந்தோம்னு தோணிடும். ஆனால் இந்த கோயில் காப்பான் அதெல்லாம் சொல்லவில்லை. ஆய்ப்பாடி கண்ணனுக்கு எத்தனையோ ஆபத்துக்கள் முளைத்து கொண்டே இருக்கின்றன. அசையும் சகடம், அசையாத மரம், பெண் உருவில் பூதனை, கொக்கு, யானை என்றெல்லாம் கண்ணனுக்கு தீமை செய்யக்கூடியதாகவே இருக்கிறது. எனவே நீவிர் யார் என்று கேட்கிறார்கள் காவலாளிகள். நாங்கள் ஆயர் சிறுமியரோ என்றார்கள். நீங்கள் சிறுமிகள் என்றாலும் உங்களை அனுமதிக்க முடியாது. நீங்கள் ஆய்ப்பாடி சிறுமிகளாகவே இருந்தாலும் இந்த நேரத்துக்கு வந்தது ஏன் என்று கேட்கிறார்கள் காவலாளிகள். அதற்கு ஆண்டாள், பாவை நோன்புக்கு அரை பறை போன்ற சாதனங்களை பெற்று போக வந்தோம். அவற்றை தருவதாக மாயன் மணிவண்ணன் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவற்றை பெற்று போகவே வந்தோம் என்றார். காவலாளிகளுக்கு சந்தேகம் வர அவர்கள் தர்ம சங்கடத்தில் தவிக்க வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா என்று கதறுகிறார்கள். உள்ளே அவன் இருக்க, வெளியில் நாங்கள் இருக்க ஏற்கனவே தவித்து போயிருக்கிறோம். எங்களை இதற்கு மேலும் சோதிக்காதீர்கள் என்று பதறுகிறார்கள். இதற்கு மனமிறங்கிய காவலர்கள் சரி போங்கள் என்றார்கள். உங்களுக்குத்தான் இந்த கதவை தள்ளுவதா அல்லது இழுப்பதா என்பது தெரியும். தோபரயுகத்தில் புஷ் புல் டெக்னாலஜி இருக்கத்தான் செய்கிறது. கதவுக்கும் நேயம் அதிகம், கண்ணனுக்கும் நேயம் அதிகம். நீங்களே நேச நிலை கதவும் நீக்கு என்றார்கள். காவலர்களும் கதவை திறந்து இவர்களை உள்ளே அனுமதிக்கிறார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜெய்யர் திருவடிகளே சரணம்.